வணக்கம். நான் உங்கள் பாடமாக பேசுகிறேன். இன்னைக்கு என்னோட புதுக்கடைக்கு என்ன ஸ்நாக்ஸ்னா இனிப்பு புளி பணியாரம், காரப்புளி பணியாரம், இட்லி மாவில் ஒரு எல்லாம் போட்டு காரமெல்லாம் போட்டு ஒரு போண்டா போட போகிறேன். அதுதான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு எடுத்துருக்கேன். சாதாரண இட்லி மாவு தான் அது. அதில் ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு இதில் பாருங்கள், ஏற்கனவே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் போட்டு வதக்கியிருக்கு. இப்போ இதை அள்ளி அதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்காக கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் சிறிது பெருங்காயத்தூள், கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்குவோம். கொஞ்சம் இப்போ இது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கணும். இப்போ ரவை போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டேன். காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போது பச்சரிசி மாவு இதெல்லாம் போடணும். இந்த அளவு பச்சரிசி மாவு போட்டுக்குவோம். இது போண்டா ஊதுறதுக்கு நம்ம உளுந்து வெந்தயமெல்லாம் போட்டு இட்லி மாவில் தயார் பண்ணிக்கிறதால வேறு எதுவுமே கலக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்ததுனால உப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சீரகம், வெங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இட்லி மாவுக்கு மேலே பொருளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால பாருங்க. இப்போ கார போண்டா ரெடி. நான் செய்ய போகிறேன். ரெடி எடுத்துங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டேன்னா ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் எனக்கு சூடவும் போட்டா போட்டு